தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/5/2017 செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் மாலை 5:54 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு பாம்பன் சுவாமிகளுடைய நினைவு நாள். அவர் முருகப்பெருமானை பார்த்தவர். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அரிய திருப்பணிகள் செய்தவர். சண்முக கவசம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த சண்முக கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும், சந்தோஷங்களையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற வாய்ப்புகள் வரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 3 தினங்களுக்கு முன்னாலே அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அம்மை பதிகத்தை பற்றி சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கல்வி தேவை, செல்வம் தேவை, நல்ல ஆயுள் தேவை, இளமை தேவை, வற்றாத நிதி தேவை, இவையெல்லாம் தேவை. இந்த நம்முடைய தேவைகளையெல்லாம் வைத்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இதில் இருக்கிற ஒரு பாடலை படித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஒரு தெய்வ சன்னதியில் இருக்கிற பொழுது நமக்கு என்ன குறை, நாம் என்ன அந்த தெய்வத்திடம் கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது நமக்கு தேவையான அத்தனையும் வருகிற ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி வாராத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் என்று தொடங்குகிற பாடல். அதிலே உங்களுக்கு சொன்னேன், கல்வி என்றால் கலையாத கல்வி, முழுமையாக கல்வியை கற்று முடிக்க வேண்டும், பாதியிலேயே தடைப்படக்கூடாது. அதே போல் வயது குறையான வயது இருக்கக்கூடாது, ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சலியாத மனமும், சில பேர் எதுக்குமே சலிச்சுக்குவாங்க. அப்படி சலிப்படைந்து கொண்டே செய்தால் அவர்கள் வாழ்க்கையிலே சலிப்பு தட்டுமாம். சலிப்படையாத சலியாத மனம் வேண்டும் என்று சொல்கிறார். நமது மனம் இருக்கிறதே, அது அடிக்கடி இப்படி போய்விட்டதே அப்படி போய்விட்டதே என்றெல்லாம் சலித்து கொள்ளுமாம். அப்படி இறைவனிடம் கேட்கின்ற பொழுது சலியாத மனம் வேண்டும், அன்பகலாத மனைவி. இதை ஒரு பெண் படிக்கின்ற பொழுது அன்பகலாத கணவனும்னு படிக்கலாம். அந்த இடத்துல அந்த மனைவி அன்பு அகலாமல் இருக்க வேண்டுமாம். சில பேர் பொருத்தமில்லாத திருமணங்களை செய்து அதனாலே பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் இப்படிப்பட்ட பாடல்களை பாடி வழிபடுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு வரலாம். தவறாத சந்தானமும், சந்தான விருத்தி ஒன்று வேண்டும், பிள்ளை செல்வம் அது தவறாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். தாழாத கீர்த்தியும், கீர்த்தி வந்துருச்சுன்னா திரும்ப தாழக்கூடாது. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தார், இப்போ இப்படி அதல பாதாளத்தில் போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் வீதியில் போகிற போது ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தார் சார், மிகப்பெரிய பதவியில் இருந்தார், இப்போ இப்படி போயிட்டாருன்னு சொல்லக்கூடாதான். எப்பொழுதுமே அவருக்கு அந்த கீர்த்தி இருக்கணும். தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது எலும்பில்லாத நாக்கு இருவரும் பெறணுங்கிற மாறாத வார்த்தை இருக்க வேண்டும். சொன்னால் சொன்னதை நிறைவேற்றணும். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கணும். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஆற்றல் ஒருத்தருக்கு வரணும். அதே நேரத்தில் தடைகள் வாராத கொடை. இந்த கொடைக்கு விளக்கம் நிறைய உங்களுக்கு சொல்லணும். அதனால் தடைகள் வாராத கொடை, ஒருத்தர் கொடை கொடுத்தா அதை தடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நீங்கள் படித்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான 16 பேர்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்து, இதனுடைய மீதி உள்ள விளக்கங்களை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இதை இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நட்பால் நல்ல காரியம் நடைபெறுகிற நாள். நம்பிக்கைகள் வீண் போகாது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரிகளால் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சான்றோர்களின் சந்திப்பு உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கிரகங்கள் சாதகமான நிலையில் இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, செவ்வாய் பலம் குறைவாக இருக்கிறது. 6க்கு அதிபதி வலிமை இழந்திருக்கிற பொழுது ஆரோக்கிய தொல்லை அகலும். எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கைகூடி வரலாம். சேமிப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. செல்வாக்கு மேலோங்கும். தடுமாற்றங்கள் அகலும். தனவரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அரைகுறையாக நின்ற பணிகள் மீதியும் முடியும் நாள். இன்றைக்கு ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கலாம். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே ராகு. மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நாள். இடமாற்றங்கள் நீங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் செல்வங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. 2ல் குரு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டு மலையில் நினைவீர்கள். விருந்துகள் விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேர்கிற நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரங்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழியில் வருகிற தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவே இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாட்டங்கள் அகன்று வளர்ச்சி கூடும் நாள். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உள்ளன்போடு பழகிய நண்பர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு உயரும். தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வருமானம் இருமடங்காக உயரும். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அலைபேசி வழி தகவலும் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. எதிர்வராத விதத்தில் இடையூறுகள் உங்களுக்கு வரலாம். நட்புகள் பகையாக போகிறது. வீண் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். விரோதங்கள் வளரும். உதிரி வருமானங்கள் வந்தாலும் அது கையில் தங்காது. அதே நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதால் குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய பாதை புலப்படும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும் நாள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். நண்பர்களின் நல் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட புதிய உத்தியோகத்துக்கான முயற்சிகள் ஏதேனும் செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மீனராசி நேயர்களே, சுக்கிரன் இப்பொழுது உங்கள் ராசியில் இதுவரை இருந்தவர் இப்பொழுது மேசராசிக்கு சென்று விட்டார். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. வாயிற்கதவை நோக்கி வாய்ப்புகள் வரப்போகின்றது. சேமித்தவைகளெல்லாம் செலவழித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். இனிமேல் உங்களுக்கு மீண்டும் சேமிக்கும் ஆற்றல் வரப்போகிறது. வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். வழக்கமாக செய்த பணிகளில் எந்த சுணக்கமும் ஏற்படாது. தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழியில் அதிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரும். மங்கள நிகழ்ச்சி இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.